ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஆர்டிகல் 25லேருந்து 28 வரைக்கும் என்னங்கிறது பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 4th ஃபண்டமெண்டல் ரைட். இதுக்கு முன்னாடி வீடியோவில் 3 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்னென்னு பார்த்துருக்கோம். ஸோ ரைட் டு ஈக்குவாலிட்டினா என்னென்னு பார்த்துருக்கோம். ஆர்டிகல் 14லேருந்து 18 வரைக்கும். ரைட் டு ஃப்ரீடம் என்னென்னு பார்த்துருக்கோம். ஆர்டிகல் 19லேருந்து 22 வரைக்கும். ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆர்டிகல் 23 and 24 என்னென்னு பார்த்துருக்கோம். ஸோ இது 4th ஃபண்டமெண்டல் ரைட். ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன் ஆர்டிகல் 25லேருந்து 28 வரைக்கும். ஸோ அதில் ஆர்டிகல் 25 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃப்ரீடம் ஆஃப் கன்சைன்ஸ் அண்ட் ரைட் டு ஃப்ரீலி ப்ரொஃபஸ் ப்ராக்டிஸ் ப்ரொபகேட் ரிலிஜன் அப்படிங்கிறது இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிலிஜனை ஃபாலோ பண்ணுறதுக்கான ரைட்ஸ் அவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரைட்ஸ்குள்ளே ஒரு ரிலிஜனை ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறதுக்கு ரைட்ஸான இருக்குது ஆக்சுவலாக. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிகல் 19ல் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் என்னன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நான் என்ன நினைக்கிறேனோ அது சொல்கிறதுக்கான ரைட்ஸ் இருக்குது. சேம் திங் தான், நான் என்ன நினைக்கிறேனோ அதை சொல்லாமல் இருக்கிற ரைட்ஸும் அதுலேயே இருக்குது. சேம் திங் தான் 25லுமே. என்ன ரிலிஜன் வேணால் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இதில் சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு ரிலிஜன் மேலே நம்பிக்கை இல்லை, ஸோ நான் இந்த ரிலிஜனையும் ஃபாலோ பண்ணலை அப்படின்னு சொல்கிறதுக்கான ரைட்ஸுமே இதில் வந்து இருக்குது. ஸோ அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இதுலேருந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ரிலிஜன் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த ரிலிஜன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், எந்த ஒரு தடையும் வராது. அதே நேரத்தில் அந்த ரிலிஜன் மேலே உங்களுக்கு அதிகமான நம்பிக்கை இருக்குன்னா அதை பற்றி மற்றவங்ககிட்ட சொல்கிறதான ரைட்ஸுமே உங்களுக்கு, அதான் ப்ரொபகேட் ரிலிஜன். ஸோ நான் இந்த ரிலிஜன் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், இதனால தான் எனக்கு இவ்வளோ நன்மை நடந்திருக்கு, இதனால தான் நான் வந்து ப்ராப்பராக இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த இன்னொருத்தவங்ககிட்ட சொல்லி அவங்க வந்து அந்த ரிலிஜனை பற்றி நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணலாம், இல்லைனா அதான் ப்ரொபகேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. ஸோ அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் கன்வெர்ட் தான் பண்ணக்கூடாது தவிர இந்த மாதிரி சொல்லலாம், அவங்க விருப்பப்பட்டால் அந்த ரிலிஜனுக்கு கன்வெர்ட் ஆகிக்கலாம். ஸோ இந்த எல்லா ரைட்ஸுமே ஆர்டிகல் 25 கீழே. நெக்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 26. ஆர்டிகல் 26 என்னென்னா ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ். ஸோ மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ரிலிஜியன் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு இன்ஸ்டியூஷனாக க்ரியேட் பண்ணி அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிலீஜியஸ் அஃபேர்ஸை அவங்களே மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் அந்த இன்ஸ்டியூஷன் அவங்க ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த இன்ஸ்டியூஷன் கீழே அவங்க ப்ராப்பர்ட்டி வாங்கிக்கலாம், இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி வாங்கிக்கலாம், அதை மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஸ்டேட் வந்து இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது. ஸோ அதுதான் ஆர்டிகல் 26ல் சொல்லியிருக்காங்க. இதில் எக்ஸப்ஷனும் இருக்குது, ஓகேங்களா. சில காரணத்தினால ஸ்டேட் வந்து சில ரெகுலரைஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் ஜென்ரலாக அந்த ரிலீஜியஸ் அஃபேர்ஸில் அவங்க வந்து ஸ்டேட் வந்து தலையிடக்கூடாது, அதை மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கான ரைட்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் ஆர்டிகல் 26ல் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீடம் ஆர்டிகல் 27, ஃப்ரீடம் ஃப்ரம் டாக்ஸேஷன் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் அ ரிலிஜன். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவலோ இல்லை குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ்க்கு நீங்கள் இந்த ரிலிஜன் ஃபாலோ பண்ணுறீங்க, அப்போது இது டேக்ஸ் பே பண்ணணும், இல்லைனா இந்த ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறீங்க அதுக்கு டேக்ஸ் பே பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. அப்படி சொன்னாங்க அப்படின்னா அந்த ஆர்டிகல் 26 வந்து வயலேட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா செக்குலர் ஸ்டேட். ஸோ எந்த ஒரு ரிலீஜனுக்கும் அவங்க ப்ரொமோட்டும் பண்ணக்கூடாது, அவங்கள வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அகெயின்ஸ்டாகவும் ஸ்டெப்ஸ் எடுக்கக்கூடாது. ஸோ அது நியூட்ரலாக இருக்கணும். ஸோ அதுதான் முக்கியமான விஷயம் செக்குலர் ஸ்டேட்னா. ஸோ அதில் ஒரு ரிலீஜனை ஃபாலோ பண்ணுறனாலையோ இல்லைனா அந்த ரிலீஜியஸோட ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இம்போஸ் பண்ண முடியாதுங்கிறது தான் ஆர்டிகல் 27ல் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 28. ஸோ ஃப்ரீடம் ஃப்ரம் அட்டெண்டிங் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன், ஓகேங்களா. ஸோ இதில் என்ன ஃப்ரீடம் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்னா, இப்போ ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் இருக்குது, அந்த எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனில் ஒரு ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அதை அட்டென்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. அதே மாதிரி அந்த எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் வந்து எல்லாருமே இதை அட்டென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணியும் பண்ணக்கூடாது. அப்படி ஃபோர்ஸ் பண்ணி பண்ணுறாங்கன்னா அந்த இண்டிவிஜுவலோட ஆர்டிகல் 28 வந்து வயலேட் ஆகுதுன்னு அர்த்தம். சப்போஸ் அந்த எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்னால் ஃபண்டு கொடுக்குறாங்க, இல்லைனா அவங்க தான் அதை மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே வந்து அந்த ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டேட் வந்து செக்குலராக இருக்கணும், ஒரு பர்டிகுலர் ரிலிஜன் இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் சொல்லக்கூடாதுங்கிறது தான் அங்கே ரூல். சப்போஸ் அந்த எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் வந்து ரிலீஜியஸ் இன்ஸ்டியூஷன் மூலமாக தான் எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு அப்படின்னா அப்போது வந்து அந்த ரிலிஜன் இன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும். ஆனால் அந்த இடத்துல மற்ற ரிலிஜனில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்கன்னா அவங்கள ஃபோர்ஸ் பண்ணியோ இல்லை அந்த ரிலிஜனில் இருக்கிறவங்களே இருந்தாலுமே அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி படிக்க வைக்கக்கூடாது, இல்லை அந்த ரிலிஜன் இன்ஸ்ட்ரக்ஷனை கண்டிப்பாக நீ கேட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுங்கிறது தான் ஆர்டிகல் 28 சொல்கிறான். ஸோ இதுதான் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் ஆர்டிகல் 25லேருந்து 28 வரைக்கும். 25 வந்து என்ன சொல்கிறதுனா எந்த ரிலிஜன் வேணால் நான் ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதே மாதிரி நான் என்ன ரிலிஜன் ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது மற்றவங்ககிட்டையும் நான் சொல்லலாம். 26 வந்து பார்த்திங்கன்னா என்னோட ரிலீஜியஸ் அஃபேர்ஸை மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கான ரைட்ஸ் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 27 வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிலிஜனை ஃபாலோ பண்ணுறதுக்கு நான் டேக்ஸ் பே பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ ஃப்ரீடம் ஃப்ரம் டாக்ஸேஷன். 28 வந்து பார்த்திங்கன்னா ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்
எனக்கு விருப்பப்பட்டால் நான் அதை அட்டன் பண்ணுவேன், இல்லைன்னா அட்டன் பண்ணாமே இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிகல் 28 ரிலேட்டடாக சொல்லியிருக்காங்க. ஸோ சிம்பிளாக வந்து இந்த 4 ஆர்டிகல்ஸ் வந்து இதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.